ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டோவர் பீச் மேத்யூ அர்னால்ட் எழுதின டோவர் பீச் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அவர் எங்கே பிறந்தார்? ஓகே, லேஹாம் இங்கிலாண்டில் 24th December 1822 பிறந்திருக்கார். அண்ட் டைட் ஆன் 15th April 1888 at the age of 65 at Liverpool, England. ஓகே, அப்போ அந்த born and died வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் 24 December 1822, Layham, England, and died on 15th April 1888 at the age of 65 at Liverpool, England. ரைட். ஸோ இந்த லிவர்பூலுங்கிறது உதரிங் ஹைட்ஸில் அந்த ஹீத்கிளிஃப் அவனை மிஸ்டர் ஏர்ன்ஷா கூப்பிட்டு வருவார் அங்கேருந்து தான். சரிங்களா? அந்த ஒரு ரிலேட்டட் இருக்குது. ஓகே, அந்த நாவலுக்கும் அந்த பிளேஸு. ஓகே, லிவர்பூல் சும்மா ஒரு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் பார்த்தோன்னா இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம், இந்த ஸ்டோரியில் பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஆக்குபேஷன், இவர் என்னவா இருந்தார்? ஹர் மெஜஸ்டீஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ், ரொம்ப கம்பீரமான ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தார். அண்ட் நேஷ்னாலிட்டி இஸ் பிரிட்டிஷ் அண்ட் அவரோட பீரியட் இஸ் விக்டோரியன் பீரியட். ஜானர்ஸ் என்ன? போவட்ரி, லிட்டரரி, சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் கிரிட்டிசிசம். அண்ட் நோட்டபிள் ஒர்க்ஸ் இவரோடது டோவர் பீச், தி ஸ்காலர் ஜிப்சி அண்ட் டைரசிஸ், கல்ச்சர் அண்ட் அனார்கி, அண்ட் லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா. நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்துக்கோங்க. டோவர் பீச், தி ஸ்காலர் ஜிப்சி, டைரசிஸ், கல்ச்சர் அண்ட் அனார்கி, லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா. ஸோ அவங்களோட ஸ்பவுஸ் பேர் ஃப்ரான்சிஸ் லூசி. இந்த போமில் அவங்கள தான் கூப்பிடுவார். அவங்க கூட தான் இவர் மேத்யூ அர்னால்ட் ஹனிமூன் போயிருப்பார். அப்போ இவங்கள மென்ஷன் பண்ணி தான் கூப்பிடுவார். இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுவார். ஓகே, அண்ட் அவங்களோட சில்ட்ரன், ஹவு மெனி சில்ட்ரன் வேர் தேர்? அண்ட் தட் வாஸ் 6. Okay, he had 6 children, and this is Matthew Arnold, picture of Matthew Arnold. And next is Matthew Arnold, 24 December 1822, 15 April 1888, as we saw before itself, முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? Was an English poet and cultural critic. அவர் ஒரு இங்கிலீஷ் poet and cultural critic who worked as inspector of schools. He was the son of Thomas Arnold. அவங்க அப்பா பேர் தாமஸ் அர்னால்ட். அவர் ஒரு ரொம்ப செலிப்ரேட்டட், எல்லாராலையும் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு ஹெட் மாஸ்டர். எந்த ஸ்கூலில்? ரக்பி ஸ்கூல். அண்ட் பிரதர்ஸ், இவருக்கு 2 பிரதர்ஸ். ஒன் இஸ் டாம் அர்னால்ட், அவர் ஒரு லிட்டரரி ப்ரொஃபஸராக இருந்தார். அண்ட் வில்லியம் டெலாஃபீல்ட் அர்னால்ட், இன்னொரு அண்ணன், இன்னொரு பிரதர். ஓகே, அண்ட் he was a novelist and colonial administrator. So Matthew Arnold has been characterized as a sage writer. Sage writer அப்படின்னா என்ன? who chastises scolds and instructs a reader about the contemporary social issues. ஸோ அந்த என்ன செய்வாங்களாம்? ஸ்கோல்டு, திட்டுவாங்க, அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ரீடர்ஸை. அந்த கண்டெம்ப்ரரி சோஷியல் இஷ்யூஸை பற்றி சொல்லுவாங்க. அவர் தான், அவங்க பேர் தான் சேஜ் ரைட்டர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம மேத்யூ அர்னால்ட் ஒரு சேஜ் ரைட்டர். ஓகே, அண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் ரைட்டர் who chastises and instructs the social reader on contemporary social issues. I repeat, a type of writer who chastises என்ன? scolds and instructs the reader on contemporary social issues. Okay, next, he was also an inspector of schools for 35 yearsக்கு ஒரு அந்த ஸ்கூலில் இன்ஸ்பெக்டராக இருந்தார். ஓகே, supported the concept of state regulated secondary education. So he also supported concept of state regulated, அதாவது அந்த மாநிலமே நடத்தும் இல்லையா ஸ்கூலு, செகண்டரி எஜுகேஷன், அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணார். ஓகேவா? அப்புறம் இது இப்போது நம்ம டோவர் பீச் அதை பற்றி பார்க்க போகிறோம், அந்த போம் பற்றி. டோவர் பீச் இஸ் அ லிரிக் போம். வாட் இஸ் த மீனிங் ஃபார் லிரிக் போம்? லிரிக் போம்னா ஃபார்மல் டைப் ஆஃப் போட்ரி தான். ஓகே, ஒரு ஃபார்மல் டைப் ஆஃப் போட்ரி இருக்கும். அதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க பர்சனல் இமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே,
அண்ட் டிப்பிக்கலி எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் பர்சன் தான் அந்த பேசுவாங்க. அதுதான் வந்து லிரிக் போம் அப்படிங்கிறது. பை த இங்கிலீஷ் போவெட் மேத்யூ அர்னால்ட். ஸோ டோவர் பீச் இஸ் எ லிரிக் போம் பை தி இங்கிலீஷ் போவெட் மேத்யூ அர்னால்ட். இட் வாஸ் ஃபஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1867. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க? 1867 பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் எதில் நியூ போம்ஸ் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சர்வைவிங் நோட்ஸை வச்சு பார்க்கும்போது அது 1849 எழுதியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 1851 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 இயர் இருக்குது இதோட பப்ளிஷ் பண்ணது. ஃபஸ்ட்டு பப்ளிஷ்ட் இன் 1867 சொல்லியிருக்காங்க. அது எந்த போமில்? நியூ போம்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன். ஓகே. அண்ட் சர்வைவிங் நோட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 1849 அதை எழுதியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று டேட் என்ன சொல்கிறாங்கன்னா 1851 சொல்கிறாங்க. ஓகே. டைட்டில், லோக்கல் அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் த போம் டிஸ்கிரிப்டிவ் ஓப்பனிங் லைன்ஸ் இன் த ஷோர் ஆஃப் தி இங்கிலீஷ் ஃபெரே போர்ட் ஆஃப் டோவெட். ஸோ இந்த போம் ஆரம்பிக்கும் போது எங்கே இருக்காங்க? டோவர் பீச், அந்த அந்த போர்ட்டில் தான் இருக்காங்க. இன் கென்ட் ஃபேஸிங். ஸோ இந்த டோவர்லேருந்து எதை ஃபேஸ் பண்ணி பார்க்குறாங்க? கலைஸ். அந்த கலைஸுங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்குது. அட் த ஸ்ட்ரைட் ஆஃப் டோவர். ஸ்ட்ரைட் ஆஃப் டோவர்னால் என்னது? அந்த கால்வாய், அதுதான் கேனல். ஸ்ட்ரைட்னா அந்த கால்வாய், சரிங்களா? இந்த நேரோவஸ்ட் பார்ட் எவ்வளோ கிலோமீட்டரு? 21 மைல்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. 34 கிலோமீட்டர். ஓகே. ஆஃப் த இங்கிலீஷ் சேனல் வேர் அர்னால்ட் ஹனிமூன்ட் இன் 1851. ஸோ எங்கே போயிருக்காரு அவர்? ஹனிமூனுக்கு போயிருக்காரு. அவர் யார் கூப்பிட்டு போயிருக்காரு? ஃப்ரான்சிஸ் லூசி அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. எந்த வருஷம்? 1851. மெனி ஆஃப் த பீச்சஸ் இன் திஸ் பார்ட் ஆஃப் இங்கிலாந்து ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் ஸ்டோன்ஸ் ஆர் பெபிள்ஸ். அது எப்படி இருக்கும்? அந்த டோவர் பீச்சுங்கிற கடற்கரை ஃபுல்லாகவே பெபிள்ஸ் தான், குழாங்கள்லாம் இருக்கும். மில்லியன்ஸ் குழாங்கள்லாம் இருக்குங்க, சரிங்களா? அண்ட் அர்னால்ட் டிஸ்கிரைப்ஸ் த சி எப்பிங் ஓவர் த ஸ்டோன்ஸ். அப்படியே அடித்து வழிஞ்சு ஊதுதான் அந்த என்னது இது, அந்த வேவ்ஸ் எல்லாம் அப்படி இருக்கான், வழிந்தோடு தான். ஓகே. எப்பிங் ஓவர் த ஸ்டோன்ஸ் ஆஸ் அ கிரேட்டிங் ரோல். அந்த பெபிள்ஸ் மேலெலாம் அந்த தண்ணி அடித்து உள்ளார இழுத்துட்டு போய் திரும்ப அப்படி அடிக்குது இல்லைங்களா? அதோட சவுண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா கிரேட்டிங் ரோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ஜனை அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அன்பிளசன்ட் நாய்ஸாக இருக்குது. அந்த சவுண்டை கேட்டுட்டு தான் நம்மளோட போவெட் என்ன செய்கிறாரு? ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு போம் எழுத ஆரம்பிக்கும் போது he was happy only. அதுக்கு போக போக என்ன ஆகுதுன்னா அப்படியே சேட் மூடில் ஆகிடுறாரு, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் டோவர் பீச். யூ கேன் see the picture, உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் டோவர் பீச். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டோவர் பீச் இங்கே இருக்குது. திஸ் இஸ் இங்கிலாந்து அண்ட் திஸ் இஸ் ஃப்ரான்ஸ். ஓகே. கலைஸ் இது ஃப்ரான்ஸ். ஸ்ட்ரைட் ஆஃப் டோவர் இதுதான். இங்கே டோவரில் இருக்கார். டோவரில் நம்மளோட போவெட் நின்று இந்த கலைஸை பார்க்குறாரு, சரிங்களா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ண தெரியும். எவ்வளோ கிலோமீட்ரு? 34 கிலோமீட்டர், 21 மைல்ஸ், சரிங்களா? ஓகே. எஸ். ஸோ டோவர் பீச் எத்தனை ஸ்டான்ஸா? 4 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டான்ஸாலையும் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து மாறுது. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் எத்தனை? 14 லைன்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டான்ஸால் 6 லைன்ஸ். தேர்ட் ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ். அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸால் 9 லைன்ஸ். ஓகேங்களா? சொல்லாம திரும்பி, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் 14 லைன்ஸ், செகண்ட் ஸ்டான்ஸா 6 லைன்ஸ், தேர்ட் ஸ்டான்ஸா 8 லைன்ஸ், and fourth stanza 9 lines. As for the metrical scheme, there is no apparent rhyme scheme. Rhyme scheme நம்ம எதையும் சொல்ல முடியாது, but rather a free handling of basic iambic pattern. என்ன iambic pattern ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போது போம்குள்ளே போகலாமா? ஸோ நம்ம இதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். ஒன்லி 37 லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம லைன் பை லைன் இந்த போம் பார்க்கலாம், சரிங்களா? எஸ். ஸோ இயர் the sea is calm tonight. The sea is calm tonight. எப்படி இருக்கான்? sea ரொம்ப அமைதியாக இருக்குதான். ஓகே. the tide is full. அதோட கடல் அலை எப்படி இருக்குது? அப்படியே ஃபுல்லாக ஹைட் வரைக்கும் அப்படியே வந்து அடிக்குதான் ஹைட்டாக. அண்ட் the moon lies fair. moon lies fair. fair அப்படின்னா என்னது? இந்த இடத்துல fair அப்படின்னா ரொம்ப ஈக்குவாலிட்டியாக நடந்துக்குது, எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுது அந்த மூன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஓகேவா? அப்பான் த ஸ்ட்ரைட்ஸ், எந்த ஸ்ட்ரைட்ஸ் நம்ம பற்றி பேசுகிறோம் இப்போ? ஆன் த ஃப்ரெஞ்ச் கோஸ்ட். அப்போ ஆன் த ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்னால் எந்த ஸ்ட்ரைட் இருக்குது? கலைஸ் இருக்குது. ஓகே, அப்பான் த ஸ்ட்ரைட்ஸ் ஆன் ஃப்ரெஞ்ச் கோஸ்ட் த லைட் க்ளீம்ஸ். அப்படியே லைட் அந்த ஷோரில் எப்படி இருக்கான்? அப்படியே லைட் க்ளீம்ஸ், அப்படியே ஷைனிங்காக இருக்குது. அண்ட் இஸ் கான், காணும், போயிடுச்சு. ஏன்? அங்கே ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு, அதனால எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. க்ளீம்ஸ் அண்ட் இஸ் கான். க்ளீம்ஸ்னால் ஷைனிங் பிரைட்லி, அண்ட் இஸ் கான்னா அந்த ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரேடிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க, லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கையில் என்ன வச்சுருக்கலாம்? அவங்க வாட் இஸ் தட், லைட் லேம்ப் எல்லாமே வச்சுருக்கலாம். அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டதால கூட அந்த இடம் டார்க்காக ஆகிருக்கலாம். நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஒரு வேளை எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா அவங்க அந்த வகையான விளக்குகளை பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இயர் த கிளிஃப்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டாண்ட். த கிளிஃப்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, கிளிப்ஸ்னால் என்னது? அந்த மவுண்டெயின் ஹில்ஸு, தொங்கு பாறைகள் மாதிரி இருக்கோங்க இல்லையா, அதுதான். ஓகே, கிளிஃப்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டாண்ட் கிளிம்மரிங். ஸோ என்ன செஞ்சிட்டார் இப்போது? ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காரு நம்மளோட போவெட். ஒரு இன்னில் தங்கியிருக்காரு. ஹனிமூன் ட்ரிப் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. ஜன்னல் பக்கத்தில் நின்று அப்படியே டோவர் பீச்லேருந்து அங்கே கலைஸை பார்க்குறாரு. அப்போது அங்கே ட்ரேடிங் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்போ லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. உடனே என்ன செஞ்சிட்டாரு? இவர் இந்த சைடு டோவர் பீச்சை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ கிளிஃப்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னா எது குறிக்குது? நம்ம டோவர் பீச்சை குறிக்குது. ஓகே, கிளிம்மரிங் அண்ட் வாஸ்ட். கிளிம்மரிங் அங்கேயும் என்ன செய்யுது? லைட்ஸ் டல் ஆகுது. கிளிம்மரிங் பிகமிங் டல் அண்ட் வாஸ்ட். எப்படி இருக்கான் அந்த இடம்? பறந்து விரிஞ்சி இருக்கான். அவுட் இன் த ட்ராங்குவல் பே. வாட் இஸ் த மீனிங் ஃபார் ட்ராங்குவல்? ட்ராங்குவல்னா வெரி காம், அமைதியாக இருக்குதான். கம் டு த விண்டோ ஸ்வீட் இஸ் த நைட் ஏர். ஸோ யாரை கூப்பிட்றாரு? அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாரு. லூசி, ஃப்ரான்சிஸ் லூசியை கூப்பிட்றாரு. கம் டு த விண்டோ ஸ்வீட் இஸ் த நைட் ஏர். எப்படி இருக்குது நைட் ஏர்? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப இனிமையான காற்று வீசுது, இதமான காற்று வீசுது, வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஒன்லி ஃப்ரம் த லாங் லைன் ஆஃப் ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரேங்கிறது வாட்டர் அடிக்குது இல்லையா, அதான். வேர் த சீ மீட்ஸ் த மூன் பிளான்ட் லேண்ட். ஸோ அந்த கடலானது எப்படி தெரியுதுன்னா ஒயிட்டாக தெரியுது. ஏன்னா மூனோட லைட் படுறதால அப்படி தெரியுது. லிசன் யூ ஹியர் த கிரேட்டிங் சவுண்ட் ரோர். கேட்குறாரு, உனக்கு கேட்குதா பாரு, கிரேட்டிங் ரோர். அந்த அன்பிளசன்ட் நாய்ஸ், கர்ஜனை இருக்குது, அன்பிளசன்ட் நாய்ஸ் உனக்கு கேட்குதா? யூ ஹியர், யூ ஆல்சோ ஹியர். நான் கேட்டுட்ருக்கேன், நீயும் வந்து கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவங்களோட ஒய்ஃப் லூசியை. யார் கூப்பிடுறா? மேத்யூ எர்னால் கூப்பிடுறாரு. And of pebbles which the waves draw back and fling. Flingna na throw. Okay, at their return up the high strand. Strand is shore. Okay, sea shore. அப்போ அந்த பெபிள்ஸ் எல்லாம் அந்த கடல் அலையானது அடிச்சிட்டு வருது, திரும்பவும் அப்படியே அடிக்குது. நம்மளுக்கு அலை எப்படி வரும் போகும்னு தெரியும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அது வருது போகுது, அதே தான். பிகின் அண்ட் சீஸ் அண்ட் தென் அகெயின் பிகின். ஸோ ஆஃப் பெபிள்ஸ் விச் த வேவ்ஸ் ட்ரா பேக் அண்ட் ஃப்ளிங். திரும்பவும் அடிச்சிட்டு வருது, திரும்பவும் தூக்கி போடுது. அண்ட் ஆஃப் பெபிள்ஸ் which the waves draw back and fling at their return up the high strand. Begin and cease, then again begin. திரும்பவும் அடிக்குது, ஸ்டாப் பண்ணது, திரும்பவும் அடிக்குது, அதே தான். With tremulous cadence slow and bring the eternal note of sadness in. So tremulous, tremulous means trembling. Tremulous means what? Trembling. Cadence, cadenceனா என்ன? ஷேக்கிங் இல்லையா? ட்ரெமுலஸ்னால் ஷேக்கிங். இது மாடுலேஷன் ஆஃப் சவுண்டு, ஸ்லோவாக இருக்கான். மாடுலேஷன் ஆஃப் சவுண்டு ரொம்ப ஸ்லோவாகுது. அண்ட் பிரிங் த எட்டர்னல் நோட் ஆஃப் சேட்னஸ். ஸோ கடலில் எவ்வளோ கஷ்டப்படுது கடல், அது மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்லையும் என்ன இருக்குது? சேட்னஸ் இருக்குது. இந்த சத்தமானது என்ன செய்யுது? நம்மளோட போய்ச்சுக்குள்ளற அவரோட மைண்ட், அவளோட ஹார்ட்குள்ளே அந்த சேட்னஸை கொண்டு வந்துருச்சு. அதான் எட்டர்னல் நோட் ஆஃப் சேட்னஸ். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம், அந்த வேவ்ஸோட சவுண்டை கேட்டதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப சேட் ஆகிட்டார். ஓகே, and on listening to the sound of the waves, the sadness has entered into his heart and mind.
இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டான்ஸை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸை பார்க்கலாம். Sophocles long ago heard it on the again, and it brought into his mind the turbid ebb and flow of human misery. We find also in the sound a thought, hearing it by this distant north sea. So இங்கே பாருங்கள், சொஃபக்லஸ்னால் யார்? அவர் ஒரு கிரேட் க்ரீக் பிளேரைட். அவர் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் எழுதினார்? ட்ராஜடிக் பிளேஸ் எழுதினார். ஓகேவா? ஸோ சோகமான கதைகள் தான் எழுதினார். சொஃபக்லஸ் லாங் ago heard it on the again. What is again? அது ஒரு கடல். எப்படி நம்மளோட சொஃபக்லஸும் ஒரு காலத்தில் அகெயின் சீக்கிட்டேருந்து நின்று ஹியூமன்லாம் இவ்வளோ சஃபர் பண்ணுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாராம். அதே தான் இப்போ அவரோட மைண்ட்குள்ளே வந்திருக்கு. இன்டு ஹிஸ் மைண்ட் த டர்பிட் எப். டர்பிட்னா கன்ஃபியூஷன் ஸ்டேட். ஓகே, அண்ட் கன்ஃபியூஸ் ஸ்டேட். எப் அண்ட் ஃப்ளோ அப்படியே வழிஞ்சி ஊற்றுதான். சரிங்களா? எப் அப்படின்னா பின்னோக்கி வழிதல். ஓகே, அண்ட் ஆஃப் ஹியூமன் மிசரி. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள், மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான். வி refers to the human beings. Find also in the sound a thought, hearing it by this distant north sea. So finding also in the sound. என்னது? sorrowness. ஓகே, sorrowness. இந்த இடத்துல சவுண்டுங்கிறது sorrowness. a thought, hearing it by this distant north sea. ஸோ எந்த நார்த் சி? எது? ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் டோவர் பீச் அண்ட் கலாய்ஸ். அதை தான் இங்கே குறிக்கிறாங்க. அங்கே தான் என்ன செய்யுது? இந்த சத்தமானது கேட்குது. அண்ட் த சீ ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா, எப்படி ஃபெய்த் ரெஃபர்ஸ் டு ஹியூமன் வேல்யூஸ், லவ், கைண்ட்னஸ், சிம்பத்தி, ஷேரிங், கேரிங், ரிலீஜியஸ் வேல்யூஸ், ஆனஸ்டி எல்லாத்தையுமே குறிக்குது. ரொம்ப ஓப்பன் மைண்டட்னஸ் எல்லாமே குறிக்குது அந்த சீ ஆஃப் ஃபெய்த். ஒரு காலத்தில் மக்கள் எல்லாமே இருந்தது அவங்கக்கிட்ட, ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. was once too at the full and round earth's shore lay like the folds of a bright girdle furled. See, இந்த கிரிடில் ஃபர்ல்ட் அப்படின்னா, கிரிடில்னா லாங் அகோ. என்ன எப்படி இருந்தாங்க முன்னாடிலாம்? லாங் ஃப்ராக்ஸ் போடுவாங்களா, கவுன் போடுவாங்களா லேடிஸு, அதை இடுப்பை சுற்றி ஒரு என்னது கிளாத் மெட்டீரியல்லையே ஒன்று அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது கட்டினாப்புல இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்குதான் இந்த ஏர்த்தை சுற்றி நம்ம என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. அதை எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க? திஸ் இஸ் மெட்டஃபர். ஓகே, பிரைட் கிரிடிலுங்கிறது மெட்டஃபர். அந்த கடல் எப்படி ஒரு ஏர்த்தை சுற்றி இருக்கோ அந்த மாதிரி இந்த கிரிடில். ஓகே, எப்படி அந்த பொண்ணு போட்டிருக்க ஃப்ராக்கு, கவுன், அதில் அந்த ஒட்டியான மாதிரி அந்த துணியால் ஆன அந்த இருக்கு இல்லையா, அதே வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஏர்த்தை சுற்றி வாட்டர் இருக்கிறத கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் இங்கே லைக் த ஃபோல்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் சிமிலி. இந்த பிரைட் கிரிடில் அப்படிங்கிறது என்னது? மெட்டஃபர். ஓகே, பட் நவ் ஐ ஒன்லி ஹியர் இன்ஸ் மெலன்கலி லாங் வித்ட்ராயிங் ரோர். ஸோ இப்போ எப்படி இருக்குது? காலம்லாம் மாறிடுச்சு. பட் நவுங்கிறது இட்ஸ் ரெஃபர்ஸ் டு விக்டோரியன் ஏஜ். ஓகே, அவர் விக்டோரியன் ஏஜில் தானே வாழ்ந்திருக்காரு. ஸோ விக்டோரியன் ஏஜில் எப்படி இருந்தது? இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது. ப்ரைவேட் பீப்புள் தான் நிறைய சம்பாதிச்சாங்க. ஸ்டேட் சம்பாதிக்கிறதோட ப்ரைவேட் தான், கேபிட்டலிசம் வாஸ் தேர், அவங்க தான் சம்பாதிச்சாங்க. ஓகே, ஸோ தான் சொன்னாங்க. அதான் சொல்கிறாரு, ரொம்ப நேரோ மைண்டட் ஆகிட்டாங்க, மணி மைண்டட் ஆகிட்டாங்க பீப்புள். அதனால் இப்போ யாரும் யாரை பற்றியுமே கவலைப்படுறதில்ல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு அவர். பட் நவ் ஐ ஒன்லி இயர் இட்ஸ் மெலன்கலி லாங் வித்ட்ராயிங் ரோர் ரிட்ரீட்டிங் டு த பிரெத் of the night wind down the vast edges and naked shingles of the world. ஸோ இது என்ன சொல்கிறாங்க? நேக்கட் ஷிங்கிள்னா லாஸ்ட், ஷிங்கிள்ஸ்னால்
பெபிள்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, night wind retreating means what? Once good things people had, அதுதான் retreating to the breath of the night wind down the vast edges drear. ஓகே, drearனா டல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, and naked shingles of the world. அப்போ nakedனா lost, shringlesனா pebbles. ஓகே, and love let us be true. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி ஒரு காலத்தில் மக்கள் ரொம்ப பாசமாக எல்லாமே இறக்க குணத்தோடு எல்லாம் நல்லபடியாக இருந்தாங்க. இப்போ மணி மைண்டட் ஆகிட்டாங்க. அதனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை மனுஷங்கிட்ட. அதனால் நீ என்ன செய்யலாம், நீ நானும் லவ் லெட் அஸ் பி ட்ரூ டு ஒன் another. நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம், ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப ட்ரூவாக இருக்கலாம். உனக்கு நீ எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு இருக்கலாம் அப்படி சொல்கிறார். டு ஒன் another for the world which seems to lie before us like a land of dreams. So various, so beautiful, so new. எப்படி இருக்கு இந்த உலகமானது? Various, so beautiful, so new, has really neither joy nor love nor light. So here imagine, so they are not happy. If you cry, நீ அழுது அப்படின்னா யாரும் உனக்காக அழுவ மாட்டாங்க. ஓகே, எல்லாருமே மணி மைண்டட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நார் ஜாய் நார் லவ் நார் லைட் நார் certitude நார் பீஸ் நார் ஹெல்ப் ஃபார் பெயின். யாரும் வந்து உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் வி ஆர் இயர் ஆஸ் ஆன் அ டார்க்லிங் பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இமேஜின் பண்ண சொல்கிறாரு நம்மளோட போவேட். அப்படியே ஒரு நம்ம பிளெயின் லேண்டில் நிற்கிறோம், டார்க் ஆகிட்டே வருது. திடீர்னு சுடுற ஒருத்தங்கிட்டனா உங்கள் மனசு நிலைமை எப்படி இருக்கும்? அப்படியே பயப்படுவோம் இல்லையா, ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் இல்லையா, ஒரு கெயாட்டிக் சுச்சுவேஷன் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கிறோம் நம்ம இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வெப்ட் வித் கன்ஃபியூஸ்ட் alarms of struggle and flight where ignorant armies clash by night. ஸோ அப்படியே எங்கே போகிறாரு அடுத்தது, நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸை சொல்கிறாரு. அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப இக்னோரண்ட்டாக இருக்காங்க, அறியாமையாக இருக்காங்க. யாராவது சுடுனா சுடுவாங்க, பாம்பு வீசுனா வீசுவாங்க. ஓகே, ஆர்டர்ஸை அவங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டுனா என்ன செய்யணும், சண்டை போடணுன்னா நைட்டு ஃபுல்லாக சண்டை போடுவாங்க, அதான் சோல்ஜர்ஸ். ஓகே, ஆனால் இந்த மாதிரி 2 கண்ட்ரீஸ்கிடையே போர்லாம் செய்யறதால யாருக்கு என்ன பலன், என்ன நம்ம இது பண்ண போகிறோம், என்ன ஹாப்பினஸ் இருக்குது, ஏன் இப்படிலாம் நம்ம அடிச்சுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வேதனை அடைஞ்சு இந்த போமை முடிக்கிறாரு மிஸ்டர் மேத்யூ அர்னால்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, டோவர் பீச் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.